ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூஷா ஃபேமிலி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நல்ல மழைங்க. மழை வரும்போது சூடாக ஏதாவது சாப்பிட்டா எதமாக இருக்கும் இல்லையா? இன்றைக்கி மழை வரும்போது நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம், என்ன சமைச்சு சாப்பிட்டோன்றதை அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா செம்ம வெயிலாக இருந்ததுங்க. சம்மர் சீசனில் வெயில் எப்படி இருக்குன்னு தெரியலைங்களா? காலையிலேருந்து இப்போ வரைக்கும் வெயில் அந்த அளவுக்கு தான் இருந்தது. திடீர்னு பார்த்தாச்சுன்னா ஒரு 4 மணி ஆக பயங்கரமாக காற்றடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஊரில் இருக்க மொத்த குப்பையும் கொண்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி விட்டுருச்சுங்க. இங்கே மட்டும் இல்லை, வாசல்லையும் பாருங்கள், ரோட்டில் இருக்க எல்லா குப்பையும் அடிச்சுட்டு வந்து கேட்டுக்கு முன்னாடி விட்டுருச்சு. அந்த அளவுக்கு நல்ல ஒரு காற்று. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக தூரல் போட ஆரம்பித்து மழையாக மாறிடுச்சு. இந்த சம்மர் சீசனில் அடிக்கிற வெயிலுக்கு மழை வந்த உடனே ரொம்ப ஜாலியாகிடுச்சிங்க. இது வரைக்கும் மழையே பார்த்ததில்ல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி மழை வந்தோடனே ஓடி வந்து ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன். என்னடா இதுன்னு அவளுக்கு புரியாத மாதிரி. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பயங்கர வெயிலாக இருக்குது. நாங்கள் கோயம்புத்தூருக்கு வந்து 5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. வந்த புதுசுலலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கரெக்டாக மார்ச் மந்த்து தான் வந்தோம். அப்போ கரெக்டாக சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிற டைம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக மழை வரும். 3 நாளைக்கு ஒரு வாட்டி மழை வந்தால் அந்த 3 நாளுமே வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும், வின்டர் சீசன் மாதிரி. அது மாதிரி மார்ச் ஏப்ரல் 2 மாதமும் அதே மாதிரி தான் போகும். கரெக்டாக மே மந்த் 1 மாதம் மட்டும்தான் இங்கே வெயில் இருக்கும். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் சுத்தமாக மழையே வருது இல்லைங்க. பயங்கர வெயிலாக இருக்குது. மே மாதம் மட்டும் அப்பப்போ மழை வருது. அப்படியே ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது இந்த 5 வருஷத்தில். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் ஆச்சுங்க. மார்ச்சில் கோயம்புத்தூரில் மழை வந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் கோயம்புத்தூரில் மழை வருது. சாப்பிட்டுட்டு தான் வெளியே வரணும். நாங்கள் மட்டும் மழை பார்க்க போகிறோம். பை பை. சரி, வெயிட் பண்ணுறோம். சாப்பிட்டு யுவா பார்த்தீங்கன்னா அப்போ தாங்க ஸ்கூல் விட்டு வந்துட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா. திடீர்னு மழை வந்தோடனே நாங்களாம் போய் வெளியில் வேடிக்கை பார்க்குறோன்னு சொல்லிட்டு நானும் வரேன் நடம் பிடிச்சிட்டு இருந்தா. நாங்கள் ஜாலியாக வெளியே ஓடி வந்துட்டு மழையை பார்த்துட்டு இருந்தோம். ஷான்வி மலையில் விளையாடுறத பார்த்துட்டு அவளுக்கு உள்ளே இருக்கவே முடியல. எப்படா சாப்பிட்டு வெளியே வருவோம்னு சொல்லிட்டு வேகமாக சாப்பிட்டுட்டு இருந்தா. என்ன கம்பியில தண்ணி ஓடுதா கம்பியில? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக தூரலாக தாங்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல மழையாகவே மாறிடுச்சு. ரோடு ஃபுல்லாகவே தண்ணி போகிற அளவுக்கு நல்ல மழை வந்ததுங்க. இந்த சம்மர் சீசனில் உங்கள் ஏரியாலேயும் மழை வருதுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஊருன்னு சொல்லிட்டு. இருக்க பார்த்தீங்கன்னா மழையோட அளவு அதிகமாகிடுச்சுங்க. கிளைமேட் அவ்வளோ ஹீட்டாக இருந்தது மாதிரி நல்லா கூலிங் ஆகிடுச்சு. வெளியில் இருக்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. வீட்டுக்கு பின்னாடி இருந்து பார்த்தாச்சுன்னா மழை இன்னும் அழகாக தெரியும். சரி, போய் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஷான்வியும் வீட்டுக்கு பின்னாடி போனோம். மழை ரொம்ப அதிகமாக வந்ததுனால வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக டிவி போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக அந்த டைம்னு பார்த்துட்டு நல்லா சூப்பர் குத்து சாங்காக போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ 2 பேரும் நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இவங்க எந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்கன்னு தெரியுமா? அப்படியே சைடில் டிவியை பாருங்கள். ரொம்ப நேரமாக வெளியே வரலிங்க. ஜாலியாக பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. சரி, மழை எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டெப்பில் ஏறி பார்த்தேன். மழை குறைஞ்ச பாடே காணும். செமையாக வந்துகிட்டே இருந்தது. சைடில் எட்டி பார்த்தா ரோட்லலாம் நல்லா தண்ணி போயிட்டு இருந்தது. அப்படியே மாடியில் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக போய் மாடியில் பார்த்தாச்சுன்னா காற்று பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்ததுங்க. போய் டோரை ஓப்பன் பண்ணியாச்சுன்னா அடிக்கிற காற்றுக்கு சாரலெல்லாம் ஃபுல்லாக உள்ளே அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, அப்புறமா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி கீழே இறங்கிட்டோம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் இங்கே இருக்கும்போது மழைன்னு வந்தாவே போதுங்க. அது நல்ல மழையோ இல்லை தூரலோ, மழைன்னு வந்துட்டாவே உடனே சிக்கன் கடைக்கு கிளம்பிடுவோங்க. போய் சிக்கன் வாங்கிட்டு வந்து சூடாக ஃப்ரை பண்ணி சிக்கன் 65 சாப்பிட்டா தான் அந்த மழையே வந்தது ஒரு நிம்மதியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் சில்லி சிக்கன் செய்யாட்டியும் வேறு ஏதாவது சூடாக செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு வீட்டுக்குள்ளே போனேன்.
வாழைக்காய் வாங்கி வச்ச ஞாபகம் இருந்தது. சரி ஓகே வாழைக்காய் பஜ்ஜி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தாச்சுன்னா வாழைக்காய் பழமாகி குப்பையில் போடுற ரேஞ்சுக்கு ஆகிட்டு இருக்குங்க. நான் காயாகவே இருக்குது என்ன செய்யலாம்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்து அதுக்குள்ளே அப்படி ஆகிடுச்சு. சரி ஓகேன்னு பார்த்தாச்சுன்னா பக்கத்தில் மீல் மேக்கர் இருந்தது. அது ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. தேவையானதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி வச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் ஊறினா தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வெளியே வேடிக்கை பார்க்கலான்னு வந்தாச்சு. ரெண்டு பேரும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் இது செஞ்சிடலான்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பித்தாச்சு. அடுத்த 10 நிமிஷத்தில் பார்த்தாச்சுன்னா மீல் மேக்கர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சிங்க. அப்படியே அம்மா செஞ்சுட்டே இருந்தாங்க. மாடி மேலே போய் பார்த்தாச்சுன்னா மழை வர வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுவும் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். கரெக்டாக நாங்கள் மேலே போனோம். இன்னும் மழை அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. மழை வரும்போது பாருங்கள் மேலேருந்து பார்க்குற வியூ செம்மையாக இருக்கும். கொஞ்ச நேரத்தில் நல்ல மழை வந்து ரோட்டில் போகிற தண்ணியெல்லாம் சேறு கலந்த மாதிரி சிகப்பு கலரில் போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு மழை. மழை காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை வர மாதிரி ஆனவுடனே இங்கே ஃபுல்லாக மயிலுங்க வந்துடும். இந்த காலியாக இருக்க பிளேஸ்லலாம் பார்த்தாச்சுன்னா 10 மைல் 15 மைல் இந்த மாதிரி மழை வர மாதிரி இருக்கும்போதே ஃபுல்லாக வந்து பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிடும். நல்லாயிருக்கும் இங்கேருந்து பார்க்கும்போது அந்த வியூ. இந்த மாதிரி மழை வரும்போது வீட்டுக்குள்ளே சூடாக ஏதாவது சாப்பிட்றத விட இந்த மாதிரி மேலே வந்து மழையை பார்த்துக்கிட்டே சூடாக சமைச்சு சாப்பிட்டாச்சுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல. உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் செஞ்சு முடிச்சிருப்பாங்க. மழை வந்துட்டு இருக்கும்போதே போய் சூடாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகலான்னு கிளம்புனோம். கீழே போய் பார்த்தாச்சுன்னா கரண்ட் இல்லைங்க. ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கரண்ட் வந்தால் சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இல்லை போகக்கூடாது, வாங்க வெளியே போகலாம், போங்க இப்படி போங்க. ஓ மடான்னு இப்போ தான் பயங்கரமாக மழை வந்துட்டு இருந்தது. வீட்டுக்குள்ளே போயிட்டு கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வெளியே வர 2-3 நிமிஷத்துக்குள்ளே மழை நின்றுச்சிங்க. மழை வந்துச்சான்னு கேட்குற மாதிரி எல்லாம் ட்ரையாகவே ஆகிடுச்சி. என்னடா அது நல்லா மழை வந்துட்டு இருந்தது, டக்குன்னு நின்ற மாதிரி ஆகிடுச்சி. இப்போவே நல்லா கூலிங்காக தான் இருக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஓகே கரண்ட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு போயாச்சுன்னா ஒரு திருட்டு பூனை வேலை செஞ்சுட்டு இருந்ததுங்க. என்ன வச்சிருக்க வாயில காட்டுங்க. காட்டு. அதான் சாப்பிட்றியா? நல்லா இருக்கா? நாமெல்லாம் கரண்ட் இல்லையேன்னு சொல்லிட்டு வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா இவன் மட்டும் திருட்டு போன மாதிரி போய் ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லி சாப்பிட்டு கரண்ட் வந்ததுனால திரும்ப டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஆடுறான்னு பார்க்குறீங்களா? இந்த பாட்டுக்கு தாங்க இந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஆடிட்டு இருக்கா. அவள் ஆடுறத பார்த்துட்டு என்ன பண்ணுறான்னு புரியாமல் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு போய் நில்லுன்னு அவளை நிறுத்த ட்ரை பண்ணா. ஆனால் அவள் நிற்கவே இல்லை. லாஸ்ட்டில் பார்த்தாச்சுன்னா இவ்வளோ அவ கூட சேர்ந்து அதே மாதிரி ரோபோ டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டா. மழை வந்த இந்த அழகான ஈவினிங் இப்படி தாங்க எங்களுக்கு போச்சு. நீங்கள் மழை வரும்போது ஏதாவது டிஷ் சமைச்சு சாப்பிடுவீங்களா? அது அப்படின்னா என்ன டிஷ்ஷுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.